பணம் இருந்தால் தேர்வு முறையை விலக்கி வாங்கிவிடலாம் ராகுல். இந்திய தேர்வு முறையை விமர்சிப்பது துரதிருஷ்டம். மந்திரி பிரதான். நீட் விவகாரத்தில் காரசார விவாதம். கல்வி மந்திரி பதவி விலக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். அன்பானவர்களே, கல்வி மிஷினரிஸ்கள் இல்லாமல், ஆமாம், கல்வி இல்லை, மிஷினரிஸ்களால் தான் இன்று கல்வி. அப்புறம் காமராஜர் அவங்க வந்தாங்க, அதை பற்றி நான் பேசுகிறேன். மிஷினரிஸ், இன்றும் மிஷினரிஸ் படிப்பவர்கள் தான் ஃபாரினில் செட்டில் ஆகிறார்கள். ஸோ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, 4வது படிக்கிற பையங்க 4 கத்தி எடுத்துன்னு போகிறான் ஸ்கூலுக்கு. படிக்க போகிறேன்னா வெட்டுறதுக்கு போகிறேன். நான் கஞ்சா காலேஜுக்கெல்லாம் அவன் தான் சப்ளை பண்ணுறான், விற்கிறான், போகிறான், வரான். கவர்மெண்ட்டுக்கு தெரியாத, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாத, இது குற்றம்னு எல்லாருக்கும் தெரியுங்க. பயங்கர சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணுறான். கல்வி மிஷினரிஸ் தான். கட்டிட அனுமதி பெறுவதற்கான கட்டுப்பாடுகள். இப்போ இந்த ஆன்லைன் மூலம் கட்டிட அனுமதி பெற, அது பார்த்திங்கன்னா இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் திட்ட அனுமதிக்கான கால அளவு 5 ஆண்டுகளாகவும் அதில் கட்டிட விதிமீறல்கள் இருக்க கூடாது என்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு உள்ளன. கட்டிட வரைபட அனுமதி அளிக்கப்படும் நாளில் இருந்து 5 ஆண்டுகள் மட்டுமே செல்லும். சரி, இதை விடுங்க. இப்போ இனிமேல் நடக்குது. இதுக்கு முன்னால் நாட்டில் 75% விதிமீறல்கள், ஆக்கிரமிப்பு, ஆமாம், நிலம் ஆக்கிரமிப்பு, கட்டடங்களுக்கு அப்ரூவல் இல்லாமல் கட்டப்பட்டது ஏகப்படுவதாக இருக்குது. இந்த ஸ்ரீதேவி அடையாறில் 8ஓ 9ஓ மாடி வீடு கட்டிருந்தது. 7 ஃப்ளோருக்கு அப்ரூவல் இருந்தது. அதுக்கு மேலே அப்ரூவலாக உடச்சாங்க. இந்த மாதிரி இளையராஜா ஏகப்பட்டது. இன்னும் 75% அத்துமீறல்கள், விதிமீறல்கள் படி கட்டிடங்கள் இருக்குது. அந்த என்னைக்கு உடைக்க போகிறீங்க? இரவு 10:30 மணிக்கு மேல் ரத்து. பகல் நேர மின்சார ரயில்கள் வழக்கம் போல் இயங்கும். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. 2ஆம் தேதி வரை பகல் நேர ரயில்கள் இயங்கும். 3ஆம் தேதி முதல் பகல் ரயில்கள் ரத்தான். சரி, 3ஆம் தேதிக்கு மேலே ரத்து போடுகுது. சிறப்பு ரயில்கள் விடுவாங்க போடுகுது. ஏதோ மக்கள் நல்லா பயணம் செய்வதற்கு, அதாங்க டிக்கெட்டு வாங்காமல் பயணம் செய்வதற்கு ரயில்வே துறை கொஞ்சம் சாதகமாக இருந்தது. இப்போ அதையும் இழுத்து மூடிடுவாங்க போடுகுது. பண்ணுங்க நிறைய விஷயம். ஆமாம், போன மாதம் இந்த மாதம் எப்பா இந்தியா பூரா ட்ரெயின் ஆக்சிடென்ட். இன்னும் ஆக்சிடெண்ட்டில் சாகிறதுக்கு பேசாமல் ரத்து பண்ணி விட்டு போங்க. ஆமாம், அதாவது டிக்கெட்டு வாங்காமல், நல்லா டிக்கெட்டு வாங்காமல் எங்கேயோ போயிருக்கிறோம்ப்பா. நார்த் இந்தியா ஃபுல்லாக சுற்றிருக்கிற டிக்கெட்டு வாங்காமல். அது ஒரு காலம் பிச்சைக்காரனாக வாழ்ந்தேனே அப்பொழுது. அப்படி தான் எல்லா பார்டரையும் சுற்றினேன். டிக்கெட் ட்ரெயின் சூப்பர் உறவு. டெல்லி சென்ற ரயிலில் இருந்து புகை வெளியேறியதால் பயணிகள் பீதி. உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் இருந்து டெல்லி நோக்கி பயணிகள் ரயில் ஒன்று நேற்று இரவு சென்று கொண்டிருந்தது. சம்பல் அருகே கும்தால் ரயில் நிலையத்தில் பயணிகள் இறங்குவதற்காக அந்த ரயில் நிறுத்தப்பட்டது. அப்போது ரயில் பெட்டி ஒன்றிலிருந்து திடீரென புகை வெளியேறியது. பயங்கரமான ஒரு சமாச்சாரம். இந்த நார்த் சைடில் தாங்க அந்த நேருக்கு ட்ரெயின் மோதி மகளை அப்படியே கொள்ளுவானுங்க. நம்ம சவுத்தில் அப்படி இல்லைங்க. அந்த செல்ஃபோன் பேசினே போகிறான் பாருங்க, அவன் சாப்பிட்றோம். அடிச்சு சாவடிக்கிறாங்க. இந்த செல்ஃபோனை முதல்ல ஒழிக்கணுங்க. செல்ஃபோனை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும். அப்படியே பேசினே போகிறான். ஹிந்தியில் போடா ட்ரெயின் வருதுன்னா கேட்றா. நமக்கு ஹிந்தி தெரியாது, அவனுக்கு தமிழ் தெரியாது. செத்து போகிறான்ப்பா. அவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க, டெய்லி ட்ராவல் சாவுங்க. நீட் தேர்வில் ஒரே கேள்விக்கு 2 சரியான பதில்கள். நல்லது. ஆமாம், பொருத்தமான விடையை உறுதி செய்ய நிபுணர் குழு. டெல்லி ஐஐடி சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தல். வினாத்தாள் தயாரிக்கிற யாருக்கு அந்த வினாத்தாள் தயாரித்தது? ஒரு கேள்விக்கு அடி அச்சிருக்கா பாருங்க. நம்ம போல 2 பதில் சரியான குழு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கரெக்டாக இல்லையா? கை இல்லாட்டின்னா அந்த கல்வித்துறை இருக்கிற கல்வித்துறையில் அவங்க மண்டையில் போய் நல்லா குட்டுன்னு குட்டுங்க. என்னங்க இது? வாட் இஸ் கோயிங் ஆன்? வாட் அ ஹெல் மேன் திஸ் இஸ்? என்ன வினாத்தாள் தயாரிக்கிறீங்க? 2 பதில். தேர்தலுக்காக மோதிக்கொண்ட காலம் முடிந்து விட்டது.
கட்சி வேறுபாடுகளை கடந்து நாட்டுக்காக சேர்ந்து பாடுபடுவோம். எதிர்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. ஐயோ, ஒன்னாயிடுவாங்க போல இருக்கு. என்ன ஆக போகிறாங்களோ மக்கள். எப்பா ஒன்றா ஆகுங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குங்க. நல்லா அப்படியே அப்படி கட்டி புரண்டுக்குன்னு நல்லா காசை சேருங்க. ஆனால் ரோட்டில் நிறைய அனாதை பணம் கெடுக்குதுங்க, யாரும் தூக்க மாட்டுறாங்க, ஆம்புலன்ஸு வர மாட்டேங்குதுங்க. பூரா ஏகப்பட்ட அனாதை பணம். தயவு செஞ்சு ஏதாவது அதுவே அது மண்ணுக்குள்ளார போகிற மாதிரி சுடுகாடாவது சொந்தமாக அதுங்களுக்கு கூட லேண்டு தான் கொடுக்க மாட்டீங்க, வீடு தான் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் சுடுகாடையாவது விட்டு போயிங்கப்பா. தமிழக அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் 4184 குடியிருப்புகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். சூப்பர், நல்ல விஷயம். அப்புறம் அலுவலர் ஜாக்கிரதை. ஆமாம் சாமி கையில் வாங்கிறதுக்கு முன்னால் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறதுல நிறைய வீடுங்கோ, பங்களா வீடெல்லாம் வச்சுன்னு இருப்பீங்க, எல்லாம் வாடகை போட்டுருங்க. ஏன்னா இங்கே கம்மி வாடகை 250 ரூபா 750 ரூபா தான் இருக்கும், கம்மி வாடகைங்க. ஆனால் ஜாகிரதை, வீட்டுக்குள்ளே போகும்பொழுது கதவுலாம் இருக்கான்லாம் நீங்கள் கவனிக்கக்கூடாது. ஏற்கனவே கதவு ஜன்னல் டேப்புக்கு இப்பெல்லாம் காயெல்லாம் கடைக்கு போயிட்டு இருக்கோம். ராத்திரி தூங்கும்போது 12 மணிக்கு 8வது மொட்டை மாடி மேலே காதர்கள் உலா போய் கொண்டு இருப்பார்கள். அந்த சவுண்டு டம்ம 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 சவுண்டு நீ கீழ் மாடியில் தூங்கினும் போது காதல் விழும், அதை கண்டுக்காத. ஹாய் மையர் போர்டுபுல் பேப்பர்ஸ். இவர் பேர் நாஸ்ட்ராடமஸ். 1503 பிறந்து 1556 காலகட்டங்களில் இறந்து போகிறார். ஒரு 500 வருடங்களுக்கு முன்பு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி போயிட்டு இருக்கிறார். நிறைய நெடுகுது. அதில் ஒரு விஷயம் இங்கே இருக்குது, படிக்கிறோம் பாருங்கள். நாடு கடத்தல் 2013-2025 காலகட்டத்தில் நடக்கும் ஐரோப்பிய விடுதலை போரின் விளைவாக போராட்ட வீரர்கள் பலரையும் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் தண்டிக்க முற்படுவார்கள். அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவார்கள். அந்த வீரர்கள் சோலோனில் இருந்து ஆங்ஸாவிற்கு ஒரே இரவில் அனுப்பப்பட்டு விடுவார்கள். மாடனாவைச் சேர்ந்த 2 பேரும் பலோனாவைச் சேர்ந்த ஒருவனும் புஸ்காயில் தீ விபத்துக்காக விசாரணையை எதிர்கொள்ளும்படி ஆகும். இங்கே பாருங்கள், ஒரு நியூஸ் இருக்குது இங்கே. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2030 ஆண்டு வரை ஆண்டுக்கு 78 லட்சம் வேலைவாய்ப்பு உருவாக்குவது அவசியம். பொருளாதார வகுப்பில் தகவல் எதுங்க உண்மை? 2030 ஆண்டு வரை ரைட்டுங்களா? நாங்கள் இருக்கிறது தாங்க நான் படித்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டுக்கு 78 லட்சம் வேலைவாய்ப்பு உருவாக்குவது அவசியம், பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். சரிங்களா? அப்படியே இப்போ இங்கே வாங்க, நம்ம தலைவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். இந்த இடத்துல இங்கே இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருனாக்க, அப்பாவிகள் இறை ஆவார்கள். முஸ்லீம் ஆட்சியாளர்கள் 2012 to 2025 விடுதலை போரின் போது, விடுதலை போர்னு என்னது, 3ஆம் போர் தான், சமமான நிலவரப்பில் ஒரு பெரிய கொப்பரை, அதாவது கால்ரான் வைப்பார்கள். தேன், மது, பானம், எண்ணெய் இவற்றை கலந்து அதில் கொதிக்க விடுவார்கள். எந்த இயக்கத்திலும் சம்பந்தப்படாதவர்களை பிடித்து கொப்பரையில் அமிழ்த்துவார்கள். 7 விடுதலை போராட்ட வீரர்களின் உயிரை அந்த கொப்பரை குடித்து விடும். இப்படிலாம் இருக்குதுங்க, பார்த்துக்குங்க. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 2 அனகோண்டா பாம்புகள் 20 குட்டிகளை ஈன்றன. ஏப்பா அதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில், ஆமாம், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அங்கே ஒரு ஏரி இருக்க போய் குளிப்பேன். அதுக்கப்புறம் தான் ஜூலாம் வந்தது. அப்போ ஏதோ கொஞ்சம் மிருகங்கள்லாம் இருந்தது. இப்போ அங்கே மிருகங்கள் என்ற பெயரில் கள்ளக்காதர்கள் தான் இருக்கிறார்கள். ஆமாம், அதான் எம்ஜிஎம் அது மாதிரி இல்லை, கோல்டன் பீச்சா அந்த மாதிரி ஏதாவது ஸ்விம்மிங் பூல் காட்டி விடுங்க, போய் குளிக்கிட்டோம். ஆமாம், நான் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி கூட போனேன். அப்படி என்னமோ புதுசாக என்னமோ இப்போ விலை ஏற்றிருக்கிறாங்க, டிக்கெட்டு விலை. கேமராவுக்கு 300 கேட்குறாங்க. என் கேமராவுக்கு எனக்கு டிக்கெட்டு என்னமோ 75-500. கேமராவுக்கு 300. அட போங்கடா, நான் அந்த பக்கம் போட்டது இல்லை. எனக்கு தெரியும், எங்கள் வீட்டு பக்கத்தில் தானே இருக்குது. ஸோ காதலர்கள் வாழ்க, பாம்புக்கு பால் ஊற்றுங்க. 16,000 வீடியோக்கள் அண்ட் இமேஜஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஃபன், ரிடில்ஸ், சமையல், வரலாறு, கதைகள், செய்திகள், ஆடல், பாடல், விஞ்ஞானம்,
Thanks for watching. Subscribe and share. Real Rido Reality, John Bosco, YouTube.